ஸ்க்ரீன் வீவ் ஆகுதாம்மா? ஓகேடா, நம்ம ஸ்டார்ட் பண்ணலாமா? ஓகேம்மா ஓகேம்மா. The person you're calling is நீங்க சொன்னது புரியல. அகைன் ஒன் டைம் சொல்றீங்களா என்ன சொன்னீங்கன்ட்டு? அக்கா மனிஷா அவங்க அம்மாவோட நம்பருக்கு வந்து கால் பண்ணேங்கா. அவங்க நம்பருக்கு வந்து லிங்க் வந்து கட்டாயி போகுதுக்கா. ஓகேம்மா. சரி, இந்த ஃபர்ஸ்ட் செக்ஷன் ஸ்டார்ட் பண்ணிடுவோம். வேணா செகண்ட் இதுக்கு திரும்ப அகைன் கால் பண்ணி ட்ரை பண்ணலாம். ஓகேக்கா. சரிம்மா. ஓகே, லாஸ்ட் கிளாஸ்ல நம்ம வந்து பவர் பாயிண்ட்னா என்ன அப்படின்னு மட்டும் ஜஸ்ட் இன்ட்ரோடக்ஷன் மாதிரி பார்த்திருந்தோம். ஓகேவா? இப்போ அதுல உள்ளது எல்லாத்தையுமே நம்ம யூஸ் பண்ணி பார்க்கலாம். மேக்ஸிமம் எப்படி இருக்கும் அப்படின்னா எல்லாமே காமனா தான் இருக்கும். இங்க மேல உள்ள டூல்ஸ் எல்லாமே யூஸ் பண்றது வேர்டு, எக்ஸல், பவர் பாயிண்ட் இதுல எல்லாமே மேஜரா மேக்ஸிமம் எல்லாமே ஒரே மாதிரி தான் இருக்கும். ஒரு சிலது மட்டும்தான் கொஞ்சம் டிஃபர் ஆகும். அது மட்டும் என்னென்ன இருக்கு அப்படின்னு நம்ம வந்து பாத்துக்கலாம். ஓகேவா? ஓபன் பண்ணோன்னு நமக்கு வந்து ஒரு நியூ ஷீட் ஓபன் ஆகுது இல்லையா? இது வந்து டைட்டில் ஆட் பண்றதுக்கு. நம்ம வந்து ஒரு பவர் பாயிண்ட் ஓபன் பண்றோம், கிரியேட் பண்றோம் அப்படின்னா என்ன பண்ணுவோம்? இதுல வந்து நம்மளோட டைட்டில் கொடுத்துட்டு தானே நம்ம வந்து நெக்ஸ்ட் ஸ்டைல்ல வந்து ஓபன் பண்ணுவோம். அதே மாதிரி இதுல வந்து இப்ப டைட்டில் கொடுக்கறதுக்கு நான் இதுல நேம் கொடுக்குறேன். ஓகே, லகரி டியூஷன் சென்டர்னு ஹெட்டிங் நான் கொடுத்துருக்கேன். ஓகேவா? இதுல லகரி அப்படின்ற நேம்க்கு மட்டும் ரெட் கலர்ல அண்டர்லைன் காட்டுது. ஏன்னா அந்த நேம் வந்து அபிஷியல் கிடையாது. அது வந்து டிக்ஷனரில எல்லாம் இருக்காது. ஓகேவா? அதனால அந்த நேம்க்கு வந்து இன்ட் மார்க் மாதிரி சாரி ரெட் கலர்ல அண்டர்லைன் மாதிரி காட்டுது. இப்போ இதை நம்ம வந்து செலக்ட் பண்ணிட்டு இக்னோர் ஆல் கொடுத்தோம் அப்படின்னா அந்த இது வந்து ரிமூவ் ஆயிடும். ஓகே, கீழே வந்து சப்மெனு மாதிரி இப்ப இங்க மேல வந்து சரி இப்போ இங்க மேல வந்து நம்ம வந்து ஒரு ஹெட்டிங் கொடுத்துட்டோம் அப்படின்னா கீழே வந்து அதோட சின்ன சின்ன டைட்டில் வேற எதுவும் டிக்ளரேஷன் பண்ணணும் அப்படின்னா அதை வந்து நம்ம இந்த இடத்துல பண்ணிக்கலாம். இங்க வந்து சம்மர் கிளாஸ்னு கொடுக்குறேன்.
சம்மர் கம்ப்யூட்டர் கிளாஸ். ஓகே, இதை நான் கொடுத்துட்டேன். உங்களுக்கு இது வேணும் அப்படின்னா இந்த மாதிரி கொடுத்துக்கலாம், இல்லை அப்படின்னா இன்னும் நிறைய இந்த மாதிரி ஆட் பண்ணிட்டே போகலாம். ஓகேவா? சரி, அடுத்தது நியூ ஸ்லைடு கொடுக்கறதுக்கு இங்க உள்ள நியூ ஸ்லைடுன்னு இருக்கு இல்லையா, இதை கிளிக் பண்ணோம் அப்படின்னா நமக்கு நெக்ஸ்ட் ஸ்லைடு வந்து ஓப்பன் ஆகும். அது எப்படி ஓப்பன் ஆயிருக்கு, இதுக்கு முன்னாடி உள்ள ஸ்டைல்ல எங்க இருக்குன்னா இங்க சைட்ல வந்து நமக்கு லிஸ்ட் அவுட் மாதிரி காட்டும். ஓகேவா? அதுல நம்ம ஓபன் பண்ணி பாத்துக்கலாம். ஆக்சுவலா இங்க மேல வந்து நம்ம ஃபர்ஸ்ட் ஓபன் பண்ண இந்த ஸ்லைடு இங்க இருக்கு, அடுத்து ஓபன் பண்ணது எம்டியா இருக்கு. நம்ம அதுக்கு ஏத்த மாதிரி டைட்டில் கொடுத்துட்டு இங்க கீழே வந்து கண்டென்ட் எல்லாமே நம்ம கொடுத்துக்கலாம். அதுவே பாக்ஸ் போட்டு டிக்ளரேஷன் மாதிரி நமக்கு காட்டி இருக்கு. ஓகேவா? இந்த ஷேப்ல நீங்க வந்து டேட்டாவை வந்து ஃபில் பண்ணிக்கோங்க அப்படின்னு சொல்லி காமிச்சிருக்கு. நம்ம வேணும்னா இதை கூட அட்ஜஸ்ட்மெண்ட் பண்ணிக்கலாம். டைட்டில் வந்து எனக்கு குட்டியா தான் வேணும், எனக்கு கண்டென்ட் வந்து கொஞ்சம் பெருசா வேணும், அதோட பாக்ஸஸ் வேணும் அப்படின்னா நீங்க வந்து அட்ஜஸ்ட்மெண்ட் பண்ணிக்கலாம். ஓகேவா? இல்ல இதுவுமே ரொம்ப சின்னதா தான் வேணும் அப்படின்னாலும் நம்ம வந்து அதை வந்து அட்ஜஸ்ட்மெண்ட் பண்ணிக்கலாம். சரியா? ஓகே, நியூ ஸ்லைட் நம்ம ஓபன் பண்றோம் அப்படின்னா இதுல நிறைய டைப்ஸ் இருக்கு. ஓகேவா? இது வந்து டைட்டிலுக்குள்ளது, இது ஆல்ரெடி நம்ம பார்த்திருந்தோம். ஓகேவா? இது வந்து நார்மலா இதை இப்ப யூஸ் பண்ணிட்டு இருக்கோம் இல்லையா, இந்த பேஜுக்குள்ளது. செலக்ஷன் ஹெட்டிங் அப்படின்னா ரெண்டுமே ஹெட்டிங் வர மாதிரி, அதாவது நம்ம ஆல்ரெடி இந்த ஃபர்ஸ்ட் இது கொடுத்துருக்கோம் இல்லையா, இது வந்து சென்டர்ல இருக்கும். அதே மாதிரிதான் இதுவும், பட் ஆனா இது எங்க இருக்கு, கொஞ்சம் கீழே டவுன்ல இருக்கு. ஓகேவா? சோ நமக்கு எது வேணுமோ அதை வந்து செலக்ட் பண்ணிட்டு நம்ம வந்து யூஸ் பண்ணிக்கலாம். இது வந்து ரெண்டு டேபிளர் காலம் மாதிரி இருக்கு. நம்ம வந்து டிஃபரன்ஷியேட் பண்ணும்போது அப்போ இதை யூஸ் பண்ணிக்கலாம். மேல வந்து டைட்டில் கொடுத்துட்டு ரினியூவபிள் சோர்ஸ், நான் ரினியூவபிள் சோர்ஸ் அப்படின்னு சொல்லி ஏதோ ஹெட்டிங் கொடுக்குறோம் அப்படின்னா அப்போ அதோட கண்டென்ட் ரினியூவபிள்குள்ளது இங்க, நான் ரினியூவபிள்குள்ளது இங்க. ஓகேவா? அந்த மாதிரி நம்ம வந்து பிரிச்சு இந்த இடத்துல டேட்டாவை ஃபீட் பண்ணிக்கலாம். அதுக்காக யூஸ் பண்றது. ஓகே, இது என்ன அப்படின்னா அந்த கொடுத்துருக்கிறதுலயே மேல கொஞ்சம் சப் ஹெட்டிங் மாதிரி கொடுக்கறது. ஓகேவா? மேல காமனா ஒரு டைட்டில் கொடுத்துட்டு அதுல கீழே என்ன பண்றோம், ஒரு சின்ன சின்ன டைட்டில் கொடுக்குற மாதிரி யூஸ் பண்றது. நமக்கு எது வேணுமோ அதை நம்ம வந்து செலக்ட் பண்ணி யூஸ் பண்ணிக்கலாம். இது வந்து மேல ஒரு ஹெட்டிங் மட்டும் கொடுக்குறது. கீழே நம்ம வேணா இமேஜ் ஆட் பண்ணிக்கலாம், இல்ல இங்கேயுமே டெக்ஸ்ட் பண்ணலாம் நம்ம. ஓகேவா? சோ நமக்கு எப்படி வேணுமோ அதுக்கு ஏத்த மாதிரி இதை வந்து எடிட் பண்ணிக்கலாம். அடுத்தது பிளாங்க். பிளாங்க் பேஜ்ன்றது நமக்கு டிசைன் பண்றதுக்கு ஏத்த மாதிரி உள்ளது. நமக்கு எப்படி வேணுமோ அதுக்கு ஏத்த மாதிரி கஸ்டமைஸ் பண்ணி நம்ம வந்து கிரியேட் பண்ணிக்கலாம். இதுவுமே ஒரு பாக்ஸஸ். இதை வந்து இங்க டேட்டா ஃபீட் பண்றது. இவங்களே செப்பரேட் பண்ணி வச்சிருக்காங்க பாக்ஸ. ஓகேவா? நமக்கு எப்படி வேணுமோ அதுக்கு ஏத்த மாதிரி டேட்டாஸ ஃபீட் பண்ணிக்க வேண்டியதான். ஓகே, ஓகே, இதுவும் அதே மாதிரி சேம் உள்ளது. ஓகே, டூப்ளிகேட்ன்றது ஒண்ணும் இல்ல, ஆல்ரெடி மேல நம்ம கிரியேட் பண்ணிருக்க மாதிரி இன்னொன்னு எனக்கு புதுசா கிரியேட் பண்ணி கொடுங்க அப்படின்றதுக்காக டூப்ளிகேட். இந்த பாக்ஸஸ் எல்லாமே நமக்கு இங்க மட்டும்தான் வியூ ஆகும், இந்த இடத்துல வியூ ஆகாது. ஏன் அப்படின்னா இது வந்து ஒரு அவுட்லைனோ இல்ல இந்த லைனை வந்து டார்க் பண்ணியோ நம்ம வச்சிடல. இது வந்து அவங்களா ஒரு ஸ்ட்ரக்சர் கொடுத்துருக்காங்க, நமக்கு வேணும்னா அதை யூஸ் பண்ணிக்கலாம், இல்லைன்னா காமனா உள்ளதுக்கு நம்ம எடுத்து யூஸ் பண்ணிக்கலாம். இப்போ நீங்க இந்த இடத்துல டேட்டா வந்து ஃபில் பண்ணிட்டீங்க அப்படின்னா அப்போ இங்க உங்களுக்கு காட்டும். ஒரு நிமிஷம், நான் இப்போ இதை வந்து செலக்ட் பண்ணிருக்கேன். இங்க வந்து நான் வேற கொடுக்குறேன். வாட் இஸ் கம்ப்யூட்டர்னு கொடுத்துருக்கேன். ஓகேவா? இப்போ இங்க பார்த்தா தெரியும், நான் வாட் இஸ் கம்ப்யூட்டர்னு இங்க கொடுத்துருக்கேன். அந்த நேம் மட்டும்தான், அந்த இது மட்டும் தான் எனக்கு இங்க டிஸ்பிளே ஆகுது. இங்க நான் எதுவுமே டைப் பண்ணல. அப்போ இங்க எப்படி இருக்கு, எனக்கு இது எல்லாமே எம்டியா இருக்கு. இப்போ நான் இதை வந்து நார்மலா நம்ம வேர்ட்ல வந்து டிசைன் பண்ணோம் இல்லையா, போல்ட் பண்றது, இட்டாலிக், அண்டர்லைன் அப்படிலாம் பண்ணோம் இல்லையா, சேம் அதே மாதிரி இதுலயும் பண்ணிக்கலாம். நான் கண்ட்ரோல் பி கொடுத்துட்டு சென்டர்ல கொடுத்துக்கிறேன் வாட் இஸ் கம்ப்யூட்டர் அப்படின்றது. ஓகேவா? இதுல ஒண்ணு எஸ்ன்றது மட்டும் எக்ஸ்ட்ராவா இருக்கு. இது என்ன அப்படின்னா ஷேடோ. ஓகேவா? நம்ம இதுக்கு முன்னாடி உள்ளதெல்லாம் என்ன பார்த்திருப்போம் அப்படின்னா, லிங்க் ஓபன் ஆகலையா,
குட் மார்னிங்மா. ஓகே. இதுக்கு முன்னாடி உள்ளதெல்லாம் நம்ம என்ன பார்த்திருப்போம் அப்படின்னா போல்டு, அண்டர்லைன், இட்டாலிக் இது 3 மட்டும்தான் இருக்கும். இதுல எக்ஸ்ட்ராவா ஒண்ணு என்ன இருக்கு அப்படின்னா எஸ் அப்படின்ற ஒண்ணு இருக்கு. இது என்ன அப்படின்னா ஷேடோக்காக உள்ளது. ஒண்ணும் இல்ல. இப்ப நான் இங்க டைப் பண்ணிருக்க இந்த நேம் வந்து எனக்கு லைட்டா எப்படி இருக்குன்னா ஷேடோ மாதிரி தெரியும். ஓகேவா? டிஃபரன்ஸ் உங்களுக்கு தெரியும். தெரியுதாமா? டிஃபரன்ஸ் தெரியுதா? ஓகேடா. ஓகேமா, ஓகேமா. அதே மாதிரி இது எல்லாமே வந்து ஃபாண்ட். நமக்கு இதுல எந்த ஃபாண்ட் வேணுமோ அதை நம்ம வந்து செலக்ட் பண்ணிக்கலாம். ஓகேவா? சரி. அடுத்து இது வந்து சைஸ் மெஷர்மெண்ட். நமக்கு இது சைஸ் எப்படி வேணுமோ அதை நம்ம வந்து யூஸ் பண்ணிக்கலாம். அடுத்தது இங்க ஒண்ணு புதுசா இருக்கு. ஏவி அப்படின்றது இருக்கு. இங்க செலக்ட் பண்ணிட்டு காட்டுறோம். இதுவுமே என்ன அப்படின்னா சைஸ வந்து டிக்ளரேஷன் பண்றது. அதாவது இப்போ வந்து இவ்வளவு பெரிய பாக்ஸ் இருக்கு அப்படின்னா நம்மளோட டேட்டா வந்து ரொம்ப பெருசா, அதாவது இது வந்து சின்ன கொஸ்டினா டைப் பண்ணிருக்கேன். இதுவே நான் வந்து ரொம்ப பெரிய கொஸ்டினா டைப் பண்ணிருக்கேன். அந்த கொஸ்டின் வந்து எனக்கு இந்த பாக்ஸ்க்குள்ளேயே கம்ப்ளீட் ஆகணும் அப்படின்னா அப்போ இந்த டயத்துல இதை வந்து யூஸ் பண்ணிக்கலாம். கொஞ்சம் குட்டியா ஷார்ட்டா வரும். இல்ல எனக்கு வந்து கொஞ்சம் லார்ஜா வேணும், பெருசா வேணும் அப்படின்னா நம்ம அதுக்கு ஏத்த மாதிரி கூட யூஸ் பண்ணிக்கலாம். ஓகேவா? வெரி லூஸ்னா ஒவ்வொரு லெட்டருக்கு இடையிலயும் எனக்கு எப்படி இருக்கு கேப் விட்டு கொஞ்சம் டிஃப்ரெண்டா இருக்க மாதிரி இருக்கு. ஓகேவா? எனக்கு இப்படிலாம் வேண்டாம், ரொம்ப டைட்டா எனக்கு எல்லாமே. செலக்ட் பண்ணிக்கிறேன். எனக்கு வந்து எல்லாமே ரொம்ப டைட்டா வேணும். ஓகேவா? இப்போ கேப்பே இல்லாம இருக்கு. இப்போ இதுவே லூஸ் பண்ணி கொடுத்தோம் அப்படின்னா வெரி லூஸ். ஓகேவா? நல்லா லூஸ், அதாவது ஒவ்வொரு லெட்டருக்கு இடையிலையும் கேப் விட்டு நமக்கு காட்டுது. ஓகே. இதுக்கு லெட்டருக்கு நம்ம வந்து கலர் சேஞ்ச் பண்றது, இது எல்லாமே அப்பர் கேஸ் லோயர் கேஸ் எடுத்து நம்ம சேஞ்ச் பண்றது. ஓகே. இது எல்லாமே நம்ம ஆல்ரெடி பார்த்ததுதான். இதுவுமே இது புல்லட்ஸ் மேல உள்ளது எல்லாமே. ஓகேவா? நம்ம இங்க கொடுக்கும்போது எக்ஸாம்பிளுக்கு கம்ப்யூட்டர், பிசி, லேப்டாப், வாட்ச். ஓகேவா? இப்ப நான் என்ன பண்ணிருக்கேன் அப்படின்னா கொஞ்சம் நேம்ஸ் வந்து நான் இங்க கொடுத்துருக்கேன். இதையுமே வெரி டைட்ல இருக்கு, நான் நார்மல்ல வச்சுக்கிறேன். ஓகே. நான் இப்ப என்ன பண்ணிருக்கேன் கொஞ்சம் நேம் வந்து 1 by 1 கொடுத்துருக்கேன். ஓகேவா? இதுவாவே ஆட்டோமேட்டிக்கா என்ன இருக்கு அப்படின்னா டாட் சிம்பிள் வச்சு நெக்ஸ்ட் பாயிண்ட்டுக்கு இந்த மாதிரி புல்லட்ஸ் வந்து இருக்கு. நமக்கு வேணும்னா இதே புல்லட்ஸ் வந்து யூஸ் பண்ணலாம். அப்படி இல்லை அப்படின்னா நமக்கு எப்படி வேணுமோ அதுக்கு ஏத்த மாதிரி அந்த புல்லட்ஸ் பாயிண்ட்ஸ் வந்து நம்ம வந்து யூஸ் பண்ணிக்கலாம். ஓகேவா? நம்மளே இதுல வந்து கஸ்டமைஸ் கூட பண்ணிக்கலாமா? இங்க ப்ரௌசர் இருக்குல்ல, இதுல போயிட்டு நம்ம இதுல லோக்கல் இதுல உள்ள ஏதாவது ஒரு இமேஜ் செலக்ட் பண்ணி கொடுத்தோம் அப்படின்னா அந்த இமேஜ் வந்து நமக்கு இங்க வந்துடும். ஓகேவா? இப்ப நான் வந்து அந்த ஒரு பிக்சர் மாதிரி உள்ளதை செலக்ட் பண்ணிருந்தேன். அந்த இமேஜ் வந்து எனக்கு இங்க புல்லட்ஸ் மாதிரி வந்துருச்சு. புல்லட்ஸ் அண்ட் நம்பரிங்னு இருக்கு இல்லையா, அதுல போனோம் அப்படின்னா கஸ்டமைஸ்ல போயிட்டு போனோம் அப்படின்னா அதுல வந்து டிஃபால்ட்டா இன்னும் நிறைய சிம்பிள்ஸ் வந்து இருக்கு. அந்த மேக்ஸ் ஃபார்முலா எல்லாம் யூஸ் பண்ணுவோம்ல, அதுல உள்ள சிம்பிள்ஸ் எல்லாம் இங்க நமக்கு நிறைய இருக்கு. வேணும்னா இதுல உள்ளது கூட யூஸ் பண்ணிக்கலாம். இல்லக்கா இதுல உள்ளதெல்லாம் எனக்கு வேண்டாம், நான் வந்து ரொம்ப கிரியேட்டிவா ஏதாவது ஒண்ணு கொடுக்க பாக்குறேன் அப்படின்னா அப்போ நீங்க பிக்சர்ஸ் இருக்கு இல்லையா, பிக்சரை செலக்ட் பண்ணீங்கன்னா ஃப்ரம் யூர் ஃபைல்ஸ் அப்படின்றது நம்ம லோக்கல் டிஸ்க்ல உள்ளது. ஓகேவா? இதுல நம்ம எதை செலக்ட் பண்றோமோ அந்த இமேஜ் வந்து இங்க வந்து நமக்கு இன்சர்ட் ஆகும். ஓகேவா? அது இன்சர்ட் ஆயிட்டு அது வந்து நமக்கு புல்லட்ஸா வந்துருச்சு. இந்த மாதிரி கூட நம்ம யூஸ் பண்ணிக்கலாம். ஓகே. இது எல்லாமே அண்டர்லைன் பண்றது. இது வந்து என்ன அப்படின்னா காலமா ஸ்பிளிட் பண்றது. நம்ம இது ஆல்ரெடி எதுலமா பார்த்திருக்கோம் இந்த மாதிரி பிரிக்கிறது? இது நம்ம ஆல்ரெடி பார்த்திருக்கோம், ஞாபகம் இருக்கா?
கரெக்ட். வேர்ட்ல என்ன பண்ணிருக்கோம் அப்படின்னா சேம் இதே மாதிரி அந்த காலத்தை வந்து ஸ்பிளிட் பண்ணிட்டு எனக்கு அதுல டேட்டா வந்து ஃபீட் பண்ணணும் அப்படின்னு சொல்லி நம்ம வந்து இது வந்து பார்த்திருக்கோம் இதுல. ஓகேவா? ஸோ அந்த இது கூட நமக்கு வேணும்னா இதுல நம்ம யூஸ் பண்ணிக்கலாம். ஆக்சுவலா வந்து என்ன அப்படின்னா அந்த பாக்ஸ் மாதிரி இங்க கிரியேட் பண்ணிருக்கோம் இல்லையா, டிஃபால்ட்டா இங்க ஒரு பாக்ஸ் வந்து நம்ம ரெடி பண்ணிருக்கோம். ஒரு நிமிஷம். இது வந்து டிஃபால்ட்டா அவங்க கொடுத்துருக்க இந்த பாக்ஸ் வந்து நம்ம எடுத்து இதுல வந்து டெக்ஸ்ட் பண்றோம். நமக்கு இது வேணும் அப்படின்னா இதுல போயிட்டு எடுத்துக்கலாம். அப்படி இல்லைன்னா இங்க உள்ள பாக்ஸே நம்ம எடுத்துக்கலாம். இதுல இருக்கு இல்லையா, சரி, இதுல உள்ளது 2 காலம்ஸ் இருக்கு இல்லையா, இதை செலக்ட் பண்ணிட்டு இதை நம்ம யூஸ் பண்ணி டபுள் லைன்ல நம்ம வந்து டைப் பண்ணிட்டு இதுக்கு கூட பாக்ஸ் வந்து போட்டுக்கலாம் இது. ஓகேவா? சரி. டெக்ஸ்ட் டைரக்ஷன். ஓகேமா. டெக்ஸ்ட் டைரக்ஷன் வந்து நம்ம பார்த்திருக்கோம். வந்து நம்ம எழுதியிருக்க டைட்டில் வந்து எந்த ஆங்கிள் இருக்கணும், எப்படி இருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம வந்து இதுல வந்து டிசைன் பண்ணிக்கலாம். ஓகேவா? சரி. ஆங்கிள் டெக்ஸ்ட் இது வந்து எங்க டாப், மீடியம், பாட்டம் எந்த இடத்துல நமக்கு வேணும் அப்படின்றத இங்க நம்ம பார்த்துக்கலாம். செலக்ட் பண்ணிட்டு சரி. மீடியம் அப்படின்னா சென்டர்ல நமக்கு வந்துடும். ஒரு நிமிஷம் கொஞ்சம் இதாகுது. ஓகே. இது நமக்கு சென்டர்ல வேணும், இல்ல டாப்ல வேணும், பாட்டம்ல வேணும்னு சொல்லிட்டு நம்ம என்ன பண்ணிக்கலாம், இந்த இடத்துல போயிட்டு அலைன் டெக்ஸ்ட்ல போயிட்டு நம்ம வந்து மாத்திக்கலாம். ஸ்மார்ட் ஆர்ட் இதுவுமே நம்ம வந்து ஆல்ரெடி பார்த்திருந்தோம். ஓகேவா? நம்ம இங்க கொடுத்திருக்க அந்த நேம் வந்து நம்ம எப்படி டிசைன் பண்ணுமோ அதுக்கு ஏத்த மாதிரி என்ன பண்ணிக்கலாம், இதுல வந்து கஸ்டமைஸ் பண்ணிக்கலாம். ஓகேவா? நான் ஒவ்வொன்னா சேஞ்ச் பண்ண பண்ண அங்க பேக் சைட்ல வந்து சேஞ்ச் ஆயிட்டு இருக்கு. டிஃபரன்ஸ் தெரியுதா உங்களுக்கு? ஓகேம்மா. இப்போ நம்ம என்ன பண்ணிக்கலாம் அப்படின்னா இந்த மாதிரி உள்ள டிசைன்ஸ் எல்லாம் யூஸ் பண்ணிட்டு இப்போ நான் எக்ஸாம்பிளுக்கு இந்த பாக்ஸ் மாதிரி இருக்கு இல்லையா, ஓகே, இதுவே நான் வந்து கொடுக்குறேன். கொடுத்துட்டு என்ன பண்ணிக்கலாம் அப்படின்னா இப்ப கம்ப்யூட்டர்னா கம்ப்யூட்டரை பத்தின ஒரு ஏதாவது ஒரு 2 லைன்ஸ் அதை வந்து இந்த இடத்துல டைப் பண்ணிக்கலாம். ஓகேவா? சோ நம்ம இந்த மாதிரி ஷேப்ஸ் யூஸ் பண்ணும்போது நமக்கு வந்து டிசைன் அப்படின்னு சொல்லிட்டு இன்னொரு ஒரு பேஜ் வந்து ஓபன் ஆகுது. அதுல வந்து நம்ம இதை வந்து இன்னும் வந்து எஸ்டாப்ளிஷ் பண்ற மாதிரி, அதாவது இதை இன்னும் நம்ம வந்து டிசைன் பண்ணிக்கலாம். ஓகேவா? ஒரு ஷேடோ தெரியுற மாதிரி 3D ஷேப்ஸ் இதெல்லாமே இதுல நமக்கு எப்படி வேணுமோ அதுக்கு ஏத்த மாதிரி நம்ம வந்து டிசைன் பண்ணி எடுத்துக்கலாம். ஓகே அக்கா, எனக்கு இந்த டைப் வேண்டாம், நான் வந்து வேற எது எடுத்துக்கிறேன் அப்படின்னாலும் நம்ம அந்த மாதிரி கூட செலக்ட் பண்ணிக்கலாம். ஓகேவா? நம்ம கொடுத்துருக்க டேட்டாக்கு ஏத்த மாதிரி இது வந்து சேஞ்ச் ஆகுது. இது கொஞ்சம் கிரியேட்டிவா இருக்கு. ஓகே, இது எடுத்துக்கலாம். சேஞ்ச் கலர்ஸ் அப்படின்றது நம்ம யூஸ் பண்ணிருக்க அந்த கலரை வந்து வேற கலர்ல சேஞ்ச் பண்ணிக்கலாம் நமக்கு வேணும்னா. இல்ல எனக்கு இதே கலரே இருக்கட்டும்க்கா, ப்ளூவே ஓகே தான் அப்படின்னா நீங்க அதே கலரே வச்சுக்கோங்க. சரியா? சோ நீங்க வந்து ஒவ்வொன்றும் ட்ரை பண்ணி பாருங்க. ஓகே, இது வந்து கன்வெர்டட் ஷேப், கன்வெர்டட் டெக்ஸ்ட் அப்படின்னா நார்மல் இதுக்கு வந்துடுறது. அகைன் நமக்கு வந்து அதே வேணும் அப்படின்னா நம்ம வந்து என்ன பண்ணிக்கலாம், அந்த டெக்ஸ்ட் இதே நம்ம வந்து சேஞ்ச் பண்ணிக்கலாம். ஓகேவா? ஓகே. ஃபார்மட் அப்படின்றது இதுவுமே நம்ம ஆல்ரெடி பார்த்திருக்கோம். இது வந்து ஆர்ட். இது எல்லாமே என்ன அப்படின்னா நம்ம கொடுக்குற அந்த லெட்டர்ஸ் வந்து நமக்கு எப்படி வேணும் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம பார்க்கணும். ஒரு நிமிஷம். ஓகே, இப்போ ஃபார்மட்ல போனோம் அப்படின்னா நான் இங்க டைப் பண்ணிருக்க அந்த நேம் வந்து என்ன பண்ணிக்கலாம்,
நமக்கு எந்த இதுல வேணுமோ அதுக்கு ஏத்த மாதிரி சைஸை கூட இன்க்ரீஸ் பண்ணிட்டு நம்ம இதை வந்து என்ன பண்ணிக்கலாம் அப்படின்னா டிசைன் பண்ணிக்கலாம். ஓகேவா? இது ஸ்லைடோட கலர். இந்த பேக்ரவுண்ட் ஸ்லைடு இருக்கு இல்லையா, அதோட கலர் வந்து ஃபிட் பண்ணியாச்சு. இப்ப அதுக்கு மேல நம்ம வந்து இந்த நேம் வந்து கொடுத்துருக்கோம். ஓகே, டார்க் கலர்ல கொடுத்தாச்சு. இதே நேம் வந்து நம்ம சைஸ வந்து இன்க்ரீஸ் பண்ணி, ஓகேவா? சைஸை இன்க்ரீஸ் பண்ணிட்டு நான் வந்து சென்டர்ல இந்த நேம் வைக்கிறேன். சென்டர்ல வைக்கிறேன். அதை வந்து நான் எப்படி வைக்கிறேன்? மீடியம்ல வைக்கிறேன். ஓகேவா? இப்படி வைக்கும்போது ஒரு பாக்ஸ் வந்து கிரியேட் ஆயிருக்கு. அதுல சென்டர்ல அபர்ணா அப்படின்ற நேம் வந்து ரெடி பண்ணிருக்கோம். ஓகேவா? சரி, அடுத்தது. ஓகே, இங்க உள்ளதெல்லாம் என்ன அப்படின்னா ஷேப்ஸ். இது வந்து டெலீட் பண்றதெல்லாம் எப்படின்னு சொல்லல உங்களுக்கு. இப்போ எக்ஸாம்பிளுக்கு இந்த ஸ்லைடு வேண்டாம் அப்படின்னா அதை கிளிக் பண்ணிட்டு ஜஸ்ட் டெலீட் அப்படின்ற ஒரு பட்டன் வந்து பிரஸ் பண்ணாலே போதும், நமக்கு வந்து அது வந்து டெலீட் ஆயிடும். ஓகேவா? எனக்கு இந்த கண்டென்ட்ல உள்ளது வேண்டாம்க்கா, எனக்கு வந்து நார்மல் இது ஹெட்டிங் கொடுத்துட்டு எனக்கு கொடுக்குற மாதிரி தான் வேணும் அப்படின்னா நீங்க அதை கூட அதுக்கப்புறமா எடுத்துக்கலாம். ஓகேவா? இந்த மாதிரி நம்ம நெக்ஸ்ட் ஓபன் பண்ணிக்கலாம். ஓகே, இப்போ நான் வந்து நார்மல் இது வச்சிருக்கேன். இப்போ இங்க நான் என்ன பண்றேன் அப்படின்னா ஷேப்ஸ். என்னமா புரியல, வாய்ஸ் பிரேக் ஆகுதுமா? நியூ ஸ்லைடு ஓபன் பண்றதுக்கா? ஆகுமா? ஆனா வந்து Ctrl+N கொடுத்தீங்கன்னா நியூ ஸ்லைட் ஓபன் ஆகும். அது வந்து நியூ பேஜ்ல தான் ஓபன் ஆகும். இதுலயே உங்களுக்கு வந்து ஓபன் ஆகாது. ஓகே, Ctrl+N கொடுத்தீங்க அப்படின்னா இதே மாதிரி வேற ஒரு பேஜே நமக்கு வந்து கிரியேட் ஆகும்டா. இதுல வந்து நமக்கு அடுத்தடுத்த நியூ பேஜ் வந்து இதுல நமக்கு கிரியேட் ஆகாது. ஓகேவா? இதுல மேக்சிமம் நமக்கு வேணும் அப்படின்னா நியூ ஸ்லைட் கொடுத்து தான் ஓபன் பண்ணணும். இப்போ எக்ஸாம்பிளுக்கு இப்போ இந்த லகரி டியூஷன் சென்டர்னு கொடுத்துருக்கேன், அடுத்து வாட் இஸ் கம்ப்யூட்டர்னு கொடுத்துருக்கேன் இல்லையா, எனக்கு இது ரெண்டுத்துக்கும் இடையில வேணும் அப்படின்னா அப்போ நீங்க அதை கிளிக் பண்ணிட்டு நியூ ஸ்லைட் கொடுக்கும்போது அங்க நமக்கு வந்து ஒரு பேஜ் வந்து கிரியேட் ஆகும். ஓகேவா? இப்போ நான் என்ன பண்ணிருக்கேன் அப்படின்னா லகரி கிளிக் பண்ணிட்டு கொடுக்கும்போது எனக்கு நெக்ஸ்டா ஒரு நியூ பேஜ் வந்து கிரியேட் ஆயிருக்கு. அடுத்தது என்ன ஆயிடுச்சு? வாட் இஸ் கம்ப்யூட்டர்ன்ற இந்த அடுத்த ஸ்லைடு வந்து நமக்கு வியூ ஆகுது. நான் இங்க அகைன் ஒரு நியூ ஸ்லைடு வந்து ஓபன் பண்ணிருக்கேன். ஓகேவா? இல்ல எனக்கு இந்த ஸ்லைடு வந்து வேண்டாம் அப்படின்னா டெலீட் ஸ்லைட் கொடுத்தோம் அப்படின்னா அது வந்து நமக்கு ரிமூவ் ஆயிடும். ஓகேவா? இதுல நார்மலா என்டர் கொடுத்தோம் அப்படின்னா நியூ பேஜ் வந்து கிரியேட் ஆகாது, நியூ ஸ்லைடு வந்து கிரியேட் ஆகாது. நம்ம வந்து இதுல போயிட்டு தான் நம்ம கொடுக்குற மாதிரி இருக்கும். ஓகேமா, சரி. இப்போ வந்து இதுல நமக்கு வந்து டிஃபால்ட்டா நிறைய ஷேப்ஸ் எல்லாமே இருக்கு. ஓகேவா? நமக்கு வேணும்னா இந்த ஷேப்ஸ் எல்லாமே நம்ம வந்து இதுல யூஸ் பண்ணிக்கலாம். இந்த ஷேப்ஸ் யூஸ் பண்ணிட்டு இதுல கூட நம்ம என்ன பண்ணிக்கலாம் அப்படின்னா டைப் பண்ணிக்கலாம். எடிட் டெக்ஸ்ட் இதை கொடுத்துட்டோம் அப்படின்னா இதுல வந்து நம்ம டைப் பண்ணிக்கிற மாதிரி வந்துடும். ஸோ இதுல வந்து நம்ம வந்து டைப் பண்ணிக்க வேண்டியதான். பர்சனல் கம்ப்யூட்டர் அப்படின்னு நான் போட்டுருக்கேன். ஓகேவா? இந்த மாதிரி நம்ம வந்து டைப் பண்ணிக்கலாம். இது நமக்கு எப்படி வேணுமோ அதுக்கு ஏத்த மாதிரி இதை வந்து மூவ் கூட பண்ணிக்கலாம். எனக்கு இப்ப எக்ஸாம்பிளுக்கு எனக்கு இங்க சென்டர்ல வேணும் அப்படின்னா
நீங்க என்ன பண்ணிக்கலாம், இதோட வியூ எப்படி இருக்குன்னு சொல்லிட்டு நீங்க இந்த பாக்ஸ்ல இந்த சைடுல வியூ ஆகுது இல்லையா, இதுல கூட நீங்க பாத்துக்கலாம். அதுக்கு ஏத்த மாதிரி இங்க நீங்க வந்து சேஞ்ச் பண்ணி வச்சுக்கலாம். எனக்கு இப்படித்தான் வேணும், இந்த பொசிஷன்ல வேணும்னு சொல்லிட்டு இதை பார்த்து கூட நீங்க வந்து டிசைன் பண்ணிக்கலாம். ஓகேவா? இப்படி நம்ம கிரியேட் பண்ணிருக்க இந்த ஸ்டாரை கூட நம்ம என்ன பண்ணிக்கலாம், இங்க நிறைய எஃபெக்ட்ஸ் இருக்கு, அதை கொடுத்து நம்ம என்ன பண்ணிக்கலாம் அப்படின்னா நம்ம யூஸ் பண்ணிக்கலாம். ஓகேவா? இப்ப இதோட கலர்ஸ் எல்லாமே சேஞ்ச் பண்ணியாச்சு. அடுத்து அவுட்லைன் வந்து என்ன கலர்ல வேணும் அப்படின்ட்டு, அதோட எஃபெக்ட் 3Dல வேணுமா எப்படி வேணும்னு சொல்லிட்டு நம்ம வந்து நமக்கு ஏத்த மாதிரி இதை வந்து டிஃபரன்ஸ் பண்ணி கொடுத்துக்கலாம். ஓகே, இந்த மாதிரி கொடுத்தாச்சு. ஃபைண்ட், ரீப்ளேஸ், செலக்ட் இது எல்லாமே ஆல்ரெடி தெரியுமா உங்களுக்கு? ஸோ அதனால இதெல்லாம் நான் ஸ்கிப் பண்ணிடுறேன். ஓகேவா? அடுத்தது இன்சர்ட் போலாம். இதுலயுமே மெஜாரிட்டியா என்ன அப்படின்னா நம்ம ஆல்ரெடி பார்த்ததுதான். நியூ ஸ்லைடு இருக்கு, டேபிள் இருக்கு. இதுல கூட நம்ம என்ன பண்ணிக்கலாம் அப்படின்னா டேபிள் வந்து டிரா பண்ணிக்கலாம். ஓகேவா? இப்ப நான் இங்க கிளிக் பண்ணிட்டு டேபிள் வந்து டிரா பண்றேன். ஓகேவா? இந்த மாதிரி டேபிள் வந்து டிரா பண்ணிருக்கேன். இதே ஃபார்மேட்ல உங்களுக்கு வேணும்னா யூஸ் பண்ணிக்கலாம், இல்லைன்னா நீங்க வேற கூட கலர்ஸ் எல்லாமே நீங்க வந்து சேஞ்ச் பண்ணி யூஸ் பண்ணிக்கலாம். ஓகேவா? சோ உங்களுக்கு எப்படி வேணுமோ அதுக்கு ஏத்த மாதிரி நீங்க வந்து யூஸ் பண்ணிக்கலாம். யூஸ் பண்ணிட்டு மேல எப்பொழுதும் போல நம்ம வந்து என்ன பண்ணிக்கலாம், டேட்டாஸ் வந்து ஃபீட் பண்ணிக்க வேண்டியதான். ஸ்டூடெண்ட் நேம், கிளாஸ், அப்புறம் அட்டெண்டன்ஸ், ஹோம்ஒர்க். ஓகேவா? இப்போ ஸ்டூடெண்டோட நேம் நார்மலா நம்ம கொடுத்துக்கலாம். சிவா, ரவி, ராஜா, மணி, மீனா. ஓகேவா? இந்த நேம்ஸ் எல்லாமே இப்ப நான் கொடுத்துருக்கேன். இங்க கிளாஸஸ்ல நம்மளாவே கிளாஸ் கொடுத்துக்கலாம். எல்லாமே சேம் ஒரே கிளாஸ் அப்படின்னா நம்ம ஒன்னாவே மென்ஷன் பண்ணிக்கலாம். 9th இது அப்படியே காப்பி பண்ணி கூட நம்ம இங்க எல்லா பாக்ஸ்லயுமே ஃபில் பண்ணிக்கலாம். பேஸ்ட் பண்றதுக்கு ஷார்ட்கட் கீ என்னமா? ஓகே, ஓகேமா, குட். அட்டெண்டன்ஸ் வந்து பிரசன்டா ஆப்சென்டா? பிரசன்ட். ஜஸ்ட் பே கூட போட்டுக்கலாம். பிரசன்ட், பிரசன்ட், ஆப்சென்ட், பிரசன்ட். ஓகே. அடுத்தது ஹோம்ஒர்க் கம்ப்ளீட்டா? எஸ், எஸ். No, additional, absent, எஸ். ஓகேவா? இந்த மாதிரி நம்ம பாக்ஸ் வந்து ரெடி பண்ணிக்கலாம். இதுல நமக்கு இந்த சென்டர்ல உள்ள லைன்ஸ் எல்லாமே நமக்கு வீவ் ஆகல இல்லையா, அத வந்து இங்க நம்ம ஆல் பார்டர் கொடுத்தோம் அப்படின்னா நமக்கு எல்லாமே வீவ் ஆகும். ஒரு நிமிஷம் செலக்ட் பண்ணிக்கிறேன். செலக்ட் பண்ணிட்டு ஆல் பார்டர் கொடுத்தோம் அப்படின்னா நமக்கு எல்லா லைனுமே கொஞ்சம் டார்க்கா வந்துட்டு இங்க நமக்கு வீவ் ஆகும். நம்ம எதுவுமே கொடுக்கல அப்படின்னா நார்மலா லைனே இல்லாத மாதிரி தான் நமக்கு வந்து வீவ் ஆகும். சரியா? அடிஷனல் நம்ம அதுல ஆல்ரெடி பார்த்ததுதான் இதுலயுமே வரும். ஓகே. அடுத்தது வேற என்ன இருக்கு அப்படின்னா இது எல்லாமே பிக்சர்ஸ் ஆல்பம், இது எல்லாமே நம்ம வந்து ஆல்ரெடி பார்த்திருக்கோம் இல்லையா. நம்ம வந்து இதுல ஏதாவது இமேஜஸ் வேணும் அப்படின்னா நம்ம வந்து இன்சர்ட் பண்ணிக்கலாம். ஓகே, இந்த இமேஜ் வந்து இதுல இப்ப நம்ம இன்சர்ட் பண்ணிருக்கோம். இதை வந்து கஸ்டமைஸ் பண்ணி எடுத்து வச்சுக்கலாம்.
இப்ப எக்ஸாம்பிளுக்கு ஏதோ ஒரு இப்ப கம்ப்யூட்டர் பத்தி நம்ம வந்து எக்ஸ்பிளைன் பண்றோம் அப்படின்னா அந்த கம்ப்யூட்டரோட இமேஜ் இந்த மாதிரி கொடுத்துட்டு இங்க பக்கத்துல வந்து நம்ம டைப் பண்ணிட்டு என்ன பண்ணலாம், அதை பத்தி நம்ம வந்து எக்ஸ்பிளைன் பண்ணலாம். ஓகேவா, அதுக்காக யூஸ் பண்ணிக்கிறது. அடுத்தது சேம், இது எல்லாமே ஷேப்ஸ், ஆர்ட், சார்ட், இது எல்லாமே நம்ம ஆல்ரெடி பார்த்திருக்கோம். இந்த வேணா இந்த டேபிளுக்கு வந்து நம்ம இந்த சார்ட் வந்து ரெடி பண்ணி பார்த்துக்கலாம். எந்த சார்ட் வேணுமோ அதை நம்ம வந்து செலக்ட் பண்ணிக்கலாம். ஓகேவா, இது நம்ம கொடுத்தோம் அப்படின்னா நமக்கு சார்ட் வந்து வியூ ஆகுது. இதோட சைஸை வந்து டிக்ரீஸ் பண்ணிக்கலாம். ஓகேவா, நமக்கு ரொம்ப இதை வந்து குட்டியாக்கிட்டோம். ஏன்னா நமக்கு இங்க மேல வந்து டேபிள் ஆல்ரெடி வியூ ஆகுது, அதோட சைஸே நமக்கு பெருசா இருக்குன்றனால நமக்கு ஸ்பேஸ் இல்லை. ஸோ அதுக்கு ஏத்த மாதிரி நம்ம என்ன பண்ணிட்டோம் அப்படின்னா கஸ்டமைஸ் பண்றதுக்காக இந்த மாதிரி நம்ம வந்து இதை வந்து ஷார்ட் பண்ணி காட்டுறோம். ஓகேவா, சரி, இப்போ இந்த மாதிரி நம்ம வந்து ரெடி பண்ணியாச்சு சார்ட். ஓகே. ஓகே, சார்ட் இதெல்லாம் மாத்தியாச்சு. நம்ம டிஃபால்ட் பார்த்தது. இதுல நியூவா ஒண்ணு வந்து என்னென்ன இருக்கு அப்படின்னா 3 இது இருக்கு. என்ன அப்படின்னா வீடியோ ஒண்ணு இருக்கு, ஆடியோ இருக்கு, ஸ்கிரீன் ரெக்கார்ட் இருக்கு. சரியா, இப்ப இதுல ஆடியோ அப்படின்றத கிளிக் பண்ணோம் அப்படின்னா ஆடியோ ஆன் மை பிசி அப்படின்றத கொடுத்தோம் அப்படின்னா நம்ம சிஸ்டம்ல ஏதாவது சவுண்ட்ஸ் இருக்கு இல்ல ஏதாவது ஒரு சாங்ஸ் இருக்கு அப்படின்னா அதை நம்ம வந்து செலக்ட் பண்ணிக்கலாம். ஓகேவா, செலக்ட் பண்ணிட்டு இங்க நம்ம வந்து அதை வந்து யூஸ் பண்ணி பார்க்கலாம். ஆக்சுவலா இதுல எதுவுமே இல்லை, நான் வந்து இதுல எதுவுமே டவுன்லோட் பண்ணி வைக்கல. அதை நீங்க யூஸ் பண்ணீங்க அப்படின்னா இங்க நம்ம வந்து இந்த இடத்துல வந்து அதை வந்து சவுண்ட் வந்து பிளே பண்ற மாதிரி இருக்கும். ஓகேவா, நம்ம அதை கொடுத்துருந்தோம் அப்படின்னா நம்ம யூஸ் பண்ணும்போது பேக்ரவுண்ட்ல நமக்கு அதோட சவுண்ட்ஸ் வந்து பிளே ஆயிட்டே இருக்கும். ரீசெண்டா நம்ம தான் எதுவுமே யூஸ் பண்ணலையே, அதனால இதுல எதுவுமே இல்லை. மை பிசி வீடியோஸ் கொடுத்தோம் அப்படின்னா இதுல எதுவும் வீடியோஸ் இருந்துச்சு அப்படின்னா அந்த வீடியோவே நம்ம வந்து என்ன பண்ணிக்கலாம், இதுல யூஸ் பண்ணிக்கலாம். இப்போ ஆன்லைன் வீடியோ கேக்குது, நம்ம வேணா ஆன்லைன் வீடியோ கொடுத்து பார்க்கலாம். பேபி கிரைங் சவுண்ட் அப்படின்னு கொடுத்துருக்கேன். ஓகேவா, அந்த ஆடியோ வந்து நமக்கு வியூ ஆகுது. இதுல எது வேணுமோ அதை வந்து எடுத்து இன்சர்ட் பண்ணிக்கலாம். கொஞ்சம் டிஃபரன்ஸ் வீடியோ ஆயிடும். பேபி டான்ஸ் வீடியோ கொடுத்துருக்கேன். ஓகேவா, ஓகே, இது ஜஸ்ட் எடுத்து ஓகே நம்ம ஓவராலா ப்ளே பண்ணும்போது இது ப்ளே ஆகுதான்னு பார்க்கலாம். ஆக்சுவலா இது எனக்கு தெரிஞ்சு இமேஜா தான் வருதுன்னு நினைக்கிறேன். ட்ரை பண்ணுவோம். ஓகே, இது இப்போ இன்சர்ட் பண்ணிருக்கோம்.
ப்ளே கொடுத்தோம் அப்படின்னா அது வந்து நமக்கு ப்ளே ஆகல, ஒரு மாதிரி பிளாக்கா தான் காட்டுது. இன்னொன்னு, இந்த சிஸ்டம்ல சவுண்ட் வந்து கேட்காதுமா. நீங்க லேப்டாப்லயே ட்ரை பண்ணி பாருங்க இது எல்லாமே ஒர்க் அவுட் ஆகுதான்னு சொல்லிட்டு. ஓகே, நம்ம இங்க அடுத்தது போயிடலாம். இன்செர்ட்ல இது எல்லாமே நம்ம வந்து யூஸ் பண்ணிடலாம். ஸ்கிரீன் ரெக்கார்ட் அப்படின்னு நம்ம இங்க யூஸ் பண்ணிட்டு இருக்கோம் இல்லையா, இதை வந்து ரெக்கார்ட் பண்ணிட்டு நம்ம அந்த வீடியோஸ் கூட நம்ம அதுல வந்து போட்டுக்கலாம். நம்ம எந்த இதை வந்து பாயிண்ட் அவுட் பண்றோமோ அது வந்து ரெக்கார்ட் ஆகும். ஓகேவா? இப்போ இது வந்து ரெக்கார்ட் ஆயிட்டு இருக்கு. நம்ம இதை வந்து ஸ்டாப் பண்ணணும் அப்படின்னா ஷிஃப்ட் கியூ இதை நம்ம கொடுத்தோம் அப்படின்னா நமக்கு வந்து இது வந்து ஸ்டாப் ஆயிடும். ஸ்டாப் ஆகல. ஓகே, இப்போ இது நமக்கு ஒரு நிமிஷம். ஷிஃப்ட் கண்ட்ரோல். ஆக்சுவலா இந்த ஸ்கிரீன் வந்து இப்போ ரெக்கார்ட் ஆயிட்டு இருக்கு. நான் வந்து ஷிஃப்ட் கியூ கொடுத்தோம் அப்படின்னா இந்த ரெக்கார்ட் வந்து ஸ்டாப் ஆகணும். பட் ஆனா எனக்கு வந்து ஸ்டாப் ஆகல. அதோட ஷார்ட்கட் வந்து வேற என்ன வருதுன்னு தெரியல. ஓகே, நான் டைரக்டா இங்கேயே போயிட்டு ஸ்டாப் பண்ணிக்கிறேன். சரியா? இப்போ நம்ம அங்க எடுத்த அந்த வீடியோ வந்து இந்த இடத்துல நமக்கு வந்து பேஸ்ட் ஆயிட்டு, இதை நம்ம வந்து மினிமைஸ் பண்ணிட்டு நெக்ஸ்ட் ஸ்லைடு கூட நம்ம யூஸ் பண்ணிக்கலாம். கீழே இந்த வீடியோ வந்து பிளே ஆயிட்டு இருக்கு. தெரியுதா உங்களுக்கு? நம்ம இதுல பண்ண ப்ராசஸ் எல்லாமே நமக்கு இங்க இதுல வந்து வியூ ஆகும். ஓகே, இந்த பேஜஸ் நம்ம இதுல வந்து ஓபன் பண்ணோம் இல்லையா, நம்ம எதெல்லாம் ஓபன் பண்ணமோ அது மட்டும் நமக்கு இங்க வந்து வியூ ஆகுது. ஸ்கிரீன் ரெக்கார்ட் போட்டு வேணாலும் வச்சுக்கலாம், இல்லைன்னா டைரக்டா போயிட்டு கூகுள்ல போயிட்டு நம்ம வந்து அதுல உள்ள வீடியோஸ் கூட எடுத்துக்கலாம். பட் ஆனா அதுல உள்ள வீடியோஸ் வந்து இங்க நமக்கு ஒழுங்கா பிளே ஆகல. நீங்க வந்து உங்க இதுல ட்ரை பண்ணி பாருங்க லேப்டாப்ல. ஓகேமா.
சரி, ஓகே. இந்த மாதிரி நம்ம வந்து யூஸ் பண்ணிக்கலாம். ஓகேவா? சவுண்ட் எஃபெக்ட்டுமே நம்ம இதுல இருந்துச்சு அப்படின்னா, இப்ப நம்ம எக்ஸாம்பிளுக்கு இப்ப இந்த அபர்ணா அப்படின்ற நேம் இருக்கு இல்லையா? இந்த ஸ்லைட நம்ம ஓப்பன் பண்றோம் அப்படின்னா, இதுல கூட நம்ம சவுண்ட் எஃபெக்ட் வச்சுக்கலாம். ஓகேவா? அத குடுக்கும்போது இந்த பேஜ் இந்த ஸ்லைடு வந்து ஓப்பன் ஆகும்போது நமக்கு வந்து மியூசிக் வந்து ப்ளே ஆகும். ஓகேவா? நீங்க வந்து உங்களோட லேப்டாப்ல ட்ரை பண்ணுங்க. நெறைய சாங்ஸ் வந்து ஏத்திட்டு. ஓகே. அடுத்தது டிசைன். இது என்ன அப்படின்னா, இப்ப நம்ம கிரியேட் பண்ணிருக்க இந்த ஸ்லைடு வந்து எம்ப்டியா இருக்கு. எந்த ஒரு கலருமே ஃபில் பண்ணாம நார்மலா இருக்கு இல்லையா? சோ அதுக்கு கலர் வந்து ஃபில் பண்ணி ஒரே ஃபார்மட்ல எல்லாமே நம்ம டிசைன் பண்றது. இது வந்து தீம்னு சொல்லுவோம். சரியா? இப்ப நமக்கு வேணும் அப்படின்னா, எக்ஸாம்பிளுக்கு நான் இத எடுக்கிறேன் அப்படின்னா, எனக்கு என்ன ஆகும்னா, ஃபுல்லா எல்லாமே வந்து சேஞ்ச் ஆயிரும். அது வந்து பாட்டம்ல வந்து ஒரு மாதிரி ப்ரவுன் கலர்ல இருக்கு இல்லையா? சோ அந்த மாதிரி வந்து டிஸ்ப்ளே ஆகும். இதுவே வேற நெக்ஸ்ட் நம்ம கொடுக்கும்போது ஒவ்வொன்றும் எப்படி இருக்கும் அப்படின்னா, அதுக்கு ஏத்த மாதிரி நமக்கு வந்து இருக்கும். இப்போ எக்ஸாம்பிளுக்கு இது வந்து மெயின் பேஜ். ஃபர்ஸ்ட் இது. அடுத்தடுத்து ஒவ்வொரு பேஜும் ஓப்பன் ஆக ஆக நமக்கு வந்து டிஃபரன்ஸ் தெரியும் உங்களுக்கு. பாரு. ஓகேவா? சைடுல மட்டும் அப்படி இருக்கு. ஒரு மாதிரி ஒரு ஏதோ ஒரு வுட்ல வந்து பேட்ச் ஒர்க் பண்ண மாதிரி இருக்கு. இதோட சென்டர் அந்த பேஜ் வந்து இதோட வந்து டைப் பண்ண மாதிரி இருக்கு. ஓகே, அது வேண்டாம் எனக்கு வந்து வேற கலர்ல வேணும் அப்படின்னா நமக்கு எது வேணுமோ அதை வந்து சூஸ் பண்ணிக்கலாம். இதுல டிஃபால்ட்டா நமக்கு வந்து இவ்வளவு இருக்கு. இதுல நமக்கு எது வேணுமோ அதை வந்து நம்ம யூஸ் பண்ணிக்க வேண்டியதான். ஓகேவா? இது கொஞ்சம் டிஃபரெண்டா இருக்கு. ஓகே. அதுல கூட இங்க நமக்கு கலர் வெரைட்டி இருக்குமா? எந்தெந்த கலர்ஸ் வேணுமோ அதுல உள்ளது கூட நம்ம வந்து சேஞ்ச் பண்ணிக்கலாம். இப்ப எக்ஸாம்பிளுக்கு இந்த ஃபாண்ட் யூஸ் பண்றோம் அப்படின்னா, நம்ம யூஸ் பண்ணிருக்க ஃபாண்ட்டுக்கு கலர்ஸ் வந்து அந்த கலர் வேண்டாம், எனக்கு வந்து வேற கலர் வேணும் அப்படின்னா நம்ம என்ன பண்ணிக்கலாம்? இங்க எவ்வளவு கலர்ஸ் எது வேணுமோ அதை நம்ம வந்து யூஸ் பண்ணிக்கலாம். ஓகே. கலர்ஸ் நமக்கு வந்து டிஃப்ரெண்ட் இருக்கு. இல்ல வேண்டாம் நானாவே கலர் வந்து கஸ்டமைஸ் பண்ணிக்கிறேன் அப்படின்னாலும் என்ன பண்ணிக்கலாம்? இங்க நம்ம வந்து கலர்ஸ் வந்து கஸ்டமைஸ் பண்ணி கூட நம்ம எடுத்துக்கலாம். ஓகேவா? சரி, இந்த மாதிரி கலர்ஸ் வந்து எனக்கு இந்த தீம்ல வேணும் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம என்ன பண்ணிக்கலாம்? நம்மளாவே ஓனாவே கலர்ஸ் வந்து சேஞ்ச் பண்ணிக்கலாம். ஓகே. இது என்ன அப்படின்னா ஸ்லைடோட சைஸ். எனக்கு வந்து இந்த ஸ்லைடு வந்து இந்த சைஸ்ல தான் இருக்கணும், இல்ல இந்த சைஸ்ல இருக்கணும்னு சொல்லிட்டு நம்மளாவே என்ன பண்ணிக்கலாம் அப்படின்னா கஸ்டமைஸ் பண்ணிக்கலாம். மேக்சிமம் எல்லாமே ஈவனா இருக்கணும்ன்றதுனால மேக்சிமம் அதை யாரும் பண்ண மாட்டாங்க. பட் ஆனா இது வந்து எந்த டயத்துல யூஸ் பண்ணுவாங்க அப்படின்னா, ஒரே பேஜ்ல 2-3 ஸ்லைட்ஸ் வைக்கும்போது அப்போ இது யூஸ் பண்ணுவாங்க. ஓகேவா? இப்போ நம்ம வந்து காமனா எல்லாமே சிங்கிள் ஸ்லைட் தான் யூஸ் பண்றோம். அதாவது ஒரு பேஜ் இன்னொரு பேஜ் நம்ம வந்து காமனா எக்ஸ்பிளைன் பண்றோம் அப்படின்றதுனால நம்ம எந்த ஒரு டிசைனுமே பண்ணல. ஓகேவா? இத வந்து இப்ப ஏதோ எக்ஸாம்பிளுக்கு ஏதோ ஒரு பிக்சர் ஒண்ணு இருக்கு, அதுக்கு ஏத்த மாதிரி ஃபிட் பண்ணணும் அப்படின்னா அப்போ அதை வந்து கஸ்டமைஸ் பண்ணிக்கலாம் அந்த ஸ்லைட. ஓகேவா? அதுக்காக யூஸ் பண்றோம். ஸ்லைட்னா இந்த ஒரு ஷீட், இந்த பேப்பர் தான் வந்து ஸ்லைடுன்னு சொல்லுவோம். அதை வந்து கஸ்டமைஸ் பண்ணிக்கிறதுக்காக யூஸ் பண்றது. ஓகே. ஃபார்மட் பேக்ரவுண்ட். இதுல வந்து பேக்ரவுண்ட் வந்து இப்ப நம்ம இதுல எதுவுமே செட் பண்ணல. ஓகேவா? வேணும்னா நம்ம வந்து என்ன பண்ணிக்கலாம் அப்படின்னா இதுல வந்து பிக்சர்ஸ் கூட ஆட் பண்ணிட்டு அதை வந்து பேக்ரவுண்டா நம்ம வந்து செட் பண்ணிக்கலாம். அது எல்லா பேஜ்லயுமே பேக்ரவுண்டா நமக்கு வந்துரும். அதுக்கு மேல நம்ம வந்து டைப் பண்ற மாதிரி இருக்கும். இப்ப ஆக்சுவலா இதுல வந்து பேக்ரவுண்ட் வந்து இந்த இமேஜ் இருக்க மாதிரி இருக்கு. ஒரு ஏதோ ஸ்டோன் மாதிரி இருக்கு. ஓகேவா? அந்த இமேஜ் வந்து டிஃபால்ட்டா இருக்கு. ஓகே. இப்ப இதுல ஃபைல்ல போயிட்டு இப்ப இந்த இமேஜ் நான் வந்து இன்சர்ட் பண்றேன். அதை இன்சர்ட் பண்ணும்போது நமக்கு வந்து வியூ ஆகும். நியூ பேஜ்ல ஓபன் பண்ணி காட்டுறேன் உங்களுக்கு. இது ஆன்லைன் இல்ல, நம்ம தீம் வந்து ஆல்ரெடி யூஸ் பண்ணிருக்கோம்ன்றனால இது வந்து நமக்கு ஒர்க் ஆகல. பட் இதுவே தீம் எதுவுமே யூஸ் பண்ணல அப்படின்னா இங்க பேக்ரவுண்ட்ல இந்த இமேஜஸ் கூட நம்ம வந்து யூஸ் பண்ணிக்கலாம். சரியா?
ஓகே, இதெல்லாம் என்ன அப்படின்னா இப்போ நான் வந்து ஃபர்ஸ்ட் பேஜ்ல இருந்து உங்களுக்கு காட்டுறேன். இப்போ இந்த பேஜ் இருக்கு அப்படின்னா இதை நம்ம வந்து ப்ளே பண்ணுவோம் இல்லையா? ப்ளே பண்ணும்போது நமக்கு என்ன ஆகும் அப்படின்னா அந்த ஷீட் வந்து எப்படி ஓப்பன் ஆகணும் அப்படின்னு சொல்லிட்டு வைக்கிறதுக்காக உள்ளது, டிசைன் பண்றதுக்காக உள்ளது. எக்ஸாம்பிளுக்கு நான் இந்த மாதிரி ஒரு இதுல வைக்கிறேன். ஓகேவா? இப்ப இந்த மாதிரி இது வந்து ஓப்பன் ஆகும். இது வந்து எவ்வளவு செகண்ட்ஸ் நமக்கு வந்து வேணும்? 1 செகண்ட்ஸ் இருக்கு, அதுக்கு கீழே, இது வந்து அதுக்கு மேல. ஓகேவா? எனக்கு வந்து இவ்வளவு செகண்ட்ஸ் வந்து ஸ்லோவா வேணும். இப்ப இந்த ஸ்லைடு ஓபன் ஆயிடுச்சு அப்படின்னா நெக்ஸ்ட் ஸ்லைடு வந்து எவ்வளவு செகண்ட்ஸ்ல வந்து ஓபன் ஆகணும் அப்படின்னு சொல்லி இங்க நம்ம கொடுக்கறது. இது வந்து மூவ் ஆன் கிளிக் ஆன் மவுஸ் கிளிக். இது வந்து நம்ம வந்து மவுஸ் வச்சு கிளிக் பண்ணோம் அப்படின்னா நெக்ஸ்ட் ஸ்லைடு வந்து ஓபன் ஆகும், அப்படியே இருக்கட்டும்னு சொல்லி கொடுத்துக்கலாம். அப்படி இல்லை அப்படின்னா டிஃபால்ட்டா நம்ம என்ன பண்ணிக்கலாம், ஒரு ஒரு 2 செகண்ட் வேணாம், ஒரு 10. ஓகேவா? இங்க நம்ம கொடுக்க மாட்டோம், இங்கதான் நம்ம கொடுப்போம். ஓகேவா? 10 செகண்ட்ல வந்து இது வந்து மூவ் ஆகணும் அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்கோம். அடுத்து இது எப்படி ஓபன் ஆகணும் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம என்ன பண்ணிக்கலாம், இந்த மாதிரி கொடுத்துக்கலாம். சவுண்ட் சொன்னேன் இல்லையா, இதுல நமக்கு டிஃபால்ட்டா கொஞ்சம் சவுண்ட்ஸ் வந்து இருக்கும். இதுல அந்த சவுண்ட் நமக்கு வியூ ஆகல, கேட்கல. நீங்க உங்களோட லேப்டாப்ல கேட்டு பாருங்க, சவுண்ட் உங்களுக்கு கேட்கும். ஒவ்வொன்றும் ஒவ்வொரு மாதிரி சவுண்ட் கேட்கும். இப்பவே ட்ரை பண்ணிட்டு இருக்கீங்களா இல்ல ஜஸ்ட் லிசன் மட்டும் பண்ணிட்டு இருக்கீங்களா? அக்கா மித்ததெல்லாம் வந்து ட்ரை பண்ணிட்டு இருக்கேன்க்கா. இந்த சவுண்ட் இருக்கு அது மட்டும் நான் ட்ரை பண்ணலக்கா. ஓகேவா? இப்ப ட்ரை பண்ணி பாருங்கம்மா. சவுண்ட் எஃபெக்ட்ல வந்து நீங்க கொடுத்து பாருங்க. இப்ப கேமரா நம்ம எடுக்கும் போது ஒரு சவுண்ட் வரும் இல்லையா, அந்த மாதிரி சவுண்ட் நமக்கு வரும். ஓகே ஓகேம்மா. ஓகேம்மா ஓகேம்மா. ஓகே, நார்மலா எல்லாமே அக்சஸ் பண்ற மாதிரியான லேப்டாப்பா இருந்துச்சு அப்படின்னா நமக்கு அதுல வந்து எஃபெக்ட் வந்து ஏங்கா இதுல கேட்கல அப்படின்னா இதுல ஆல்ரெடி சவுண்ட் கார்டு வந்து கொஞ்சம் ப்ராப்ளமா இருக்குன்றத நான் உங்கள்கிட்ட சொல்லியிருக்கேன் இல்லையா? சோ அதனால இதுல வந்து நமக்கு வந்து சவுண்ட் வந்து கேட்கல. நமக்கு வேணும் அப்படின்னா ஸ்பீக்கர் இதுல அட்டாச் பண்ணோம் அப்படின்னா நமக்கு சவுண்ட் வந்து கேட்கும். ஓகேவா? சரி. அப்ளை டு ஆல் அப்படின்றது இது கொடுத்தோம் அப்படின்னா இதுக்கப்புறம் உள்ள எல்லா ஸ்லைடுக்குமே அதே இதை வந்து அப்ளை பண்ணிக்கோ அப்படின்றதுக்காக இது நம்ம கொடுக்குறது. வேணும்னா அதை நம்ம யூஸ் பண்ணிக்கலாம், இல்லை அப்படின்னா அதை வந்து ஒமிட் பண்ணிக்கலாம். ஓகே, அடுத்து இதுக்கு நம்ம அடுத்தடுத்த ஒவ்வொருத்துக்கும் நன்ல இருக்கு. எக்ஸ்ட்ரா நமக்கு நிறைய இந்த மாதிரி இருக்குமா, நமக்கு எது வேணுமோ அதை வந்து நம்ம ஓபன் பண்ணிக்கலாம். ஓகேவா? ஓகே, இது எல்லாத்துக்குமே ஒவ்வொரு ஷேப் கொடுத்துட்டு நம்ம லாஸ்டா ஓவர் வியூல பார்க்கலாம். ஓகே, இப்ப நான் என்ன பண்ணிட்டேன் அப்படின்னா எல்லா ஸ்லைடுக்குமே நான் என்ன பண்ணிருக்கேன், ஒவ்வொரு எஃபெக்ட் வந்து நான் கொடுத்துருக்கேன். ஓகேவா? இப்ப இதை நம்ம வந்து வியூ பண்ணி பார்க்கலாம். ப்ரிவியூன்னு இருக்கு இல்லையா, அதை நம்ம கொடுத்தோம் அப்படின்னா நமக்கு வந்து இப்ப இந்த ஸ்லைடுக்குள்ளது மட்டும் நமக்கு வந்து வியூ ஆகும். இப்போ எக்ஸாம்பிளுக்கு இதை கொடுத்தோம் அப்படின்னா இதோடது நமக்கு வந்து வியூ ஆகும். இதுக்கு நான் இன்னும் எதுவுமே கொடுக்கல. இதுக்கு நம்ம எது என்னமோ கொடுத்துக்கலாம், ஸ்கிரீன் மாதிரி ஓப்பன் ஆகுறது. உங்களுக்கு ஃபர்ஸ்ட் பேஜ் வேணும்னா நீங்க இந்த ஸ்கிரீன் மாதிரி ஓப்பன் ஆகுறது கூட வச்சுக்கலாம். எது எப்படி வேணுமோ அதுக்கு ஏத்த மாதிரி நம்ம வந்து கஸ்டமைஸ் பண்ணிக்க வேண்டியதுதான். ஓகே, அதுல ரைட் சைடு வேணுமா லெஃப்ட் சைடு வேணுமான்னு சொல்லிட்டு அதை கூட நம்ம இங்க என்ன பண்ணிக்கலாம், கஸ்டமைஸ் பண்ணிக்கலாம். ஓகேவா? இப்போ ஓப்பன் ஆகுறது எனக்கு வந்து ரைட் சைட்ல இருந்து வரணும் இல்ல லெஃப்ட் சைட்ல இருந்து வரணும் அப்படின்னு சொல்லிட்டு அதை கூட இங்க நம்ம வந்து கஸ்டமைஸ் பண்ணி எடுத்துக்கலாம். எல்லாமே 2 செகண்ட்ஸ் இருக்கு. ஓகேன்னு சொல்லி ஃபிக்ஸ் பண்ணியாச்சு. ஓகே, அடுத்து அனிமேஷன்.
இது நம்ம கிளிக் பண்ணதுக்கு அப்புறம் தான் வரும். ஓகே, அனிமேஷன் அப்படின்றது அந்த வேர்ட்ஸ் வந்து நமக்கு எப்படி டிஸ்ப்ளே ஆகணும் அப்படின்னு சொல்லிட்டு எக்ஸாம்பிளுக்கு இந்த அபர்ணான்றதை நான் வந்து கிளிக் பண்ணிக்கிறேன். ஓகேவா, அது வந்து எனக்கு எங்க இருந்து வரணும் அப்படின்னு சொல்லிட்டு இதுல வந்து இது பண்றது. இப்போ எக்ஸாம்பிளுக்கு இந்த ஸ்லைடு இருக்கு, வேற ஒண்ணு காட்டுறேன். பர்ணா பவித்ரா பானு. ஓகேவா, இப்போ இந்த நேமை செலக்ட் பண்ணிட்டு எனக்கு அது கீழே இருந்து வரணும். ஓகேவா, அடுத்தது இந்த நேமுக்கு எனக்கு சைட்ல இருந்து வரணும். அடுத்தது ராஜான்ற நேம் வந்து பிளிங்க் மட்டும் ஆகுது. இந்த மாதிரி ஆகும். அடுத்தது இது வந்து ஒவ்வொரு நேமுக்கும் நம்ம கொடுக்கறது. ஓகேவா, ஒவ்வொரு நேமும் நமக்கு வந்து எப்படி டிஸ்ப்ளே ஆகணும் அப்படின்னு சொல்லிட்டு கொடுக்கணும். ப்ரிவியூ பார்த்தோம் அப்படின்னா நம்ம ஒவ்வொன்றும் எப்படி டிசைன் பண்ணியிருக்கோமோ அது எல்லாமே நமக்கு இங்க வந்து டிஸ்ப்ளே ஆகும். ஓகேவா, நம்ம கிரியேட் பண்ணிருக்கோம் ஒவ்வொன்றும் எப்படி டிஸ்ப்ளே ஆகுதுன்றது. ஓகே, இதுல கூட நம்ம என்ன பண்ணிக்கலாம் அப்படின்னா அதோட எஃபெக்டோட பொசிஷனை வந்து சேஞ்ச் பண்ணிக்கலாம். இப்ப ஏதோ ஒரு எஃபெக்ட் கொடுக்குறோம் அப்படின்னா அந்த எஃபெக்ட் வந்து எந்த மாதிரி நமக்கு வேணும்னு சொல்லிட்டு என்ன பண்ணிக்கலாம், இந்த இடத்துல ஆங்கிள் வந்து நம்ம கொடுத்துக்கலாம். இப்ப இங்க வந்து டைட்டில் நம்ம கொடுக்கலாம். ஸ்டூடெண்ட் நேம்னு சொல்லிட்டு நான் என்ன பண்ணிருக்கேன் அப்படின்னா டைட்டில் கொடுத்துருக்கேன். இப்போ இதுக்கு வந்து ஏதாச்சும் ஒரு ஆங்கிள் வந்து நம்ம கொடுத்துக்கலாம். இப்போ இந்த மாதிரி வந்து மறைது இல்லையா, இதை வந்து டியூரேஷன் வந்து இன்னும் ஹையஸ்டா கூட வச்சுக்கலாம். ஓகே, இப்போ இந்த மாதிரி வச்சுக்கலாம். இப்போ அதுக்கு ஏத்த மாதிரி கொஞ்சம் ஸ்லோவா வரும். ஓகேவா, சரி. ஓகே, இப்போ இது வரைக்கும் நம்ம பண்ண எல்லா கஸ்டமைஸுமே எப்படி, இப்போ எக்ஸாம்பிளுக்கு இப்போ நம்ம இந்த வேர்டு வந்து எடிட் பண்ணிட்டு ப்ரிவியூ பார்த்தோம். அதே மாதிரி இந்த ஸ்லைடு வந்து ரெடி பண்ணிட்டு அது வந்து நம்ம ப்ரிவியூ பார்த்தோம். இப்போ இங்க ஸ்லைட் ஷோன்னு இருக்கு இல்லையா, இதுல நம்ம வந்து ஃப்ரம் பிகினிங் இருக்கு இல்லையா, இதை நம்ம கொடுத்து பிளே பண்ணோம் அப்படின்னா ஓவராலா எல்லாமே நமக்கு வந்து டிஸ்பிளே ஆகும். அதுதான் பாப்போமா. நம்ம வந்து ஃபர்ஸ்ட் ஒன்னுக்கு மட்டும்தான் என்ன பண்ணோம் அப்படின்னா டியூரேஷன் டைமிங் கொடுத்தோம். ஒரு 2 செகண்ட்ல வந்து மாறிடு, சாரி 10 செகண்ட்ஸ்ல வந்து மாறிடு அப்படின்னு சொல்லி கொடுத்தோம். ரிமைனிங் உள்ள எதுக்குமே நம்ம வந்து செகண்ட் கொடுக்கல. அதனாலதான் இது வந்து அப்படியே நமக்கு வந்து ஃப்ரீஸ் ஆகி நிக்குது. இப்போ நம்ம என்டர் கொடுத்தோம்னா நெக்ஸ்ட் பேஜ் வந்து நமக்கு ஓபன் ஆகும். ஓகேவா, இல்ல இதுக்குமே நீங்க வந்து டைமிங் கொடுத்துட்டீங்க அப்படின்னா அந்த டைமிங்கோட நமக்கு வந்து டிஸ்பிளே ஆகும். ஏன்னா இதுல போயிட்டு நம்ம வந்து பிளே பண்ணிக்கலாம். இங்க கொடுத்துருக்க ஆக்சுவலா இந்த 2 இமேஜுமே நமக்கு வந்து வீடியோ வந்து பிளே ஆகல. ஓகேவா, கஸ்டமைஸ் ஸ்லைட் ஷோ அப்படின்றது நம்ம இங்க 1 2 3ன்னு சொல்லிட்டு என்ன பண்ணிருக்கோம் அப்படின்னா டிஃபால்ட்டா இங்க வந்து ஒரு ஆர்டர் கொடுத்துருக்கோம். ஓகேவா, நம்ம அப்படி இல்லாம இங்க நம்ம செலக்ட் பண்ணிட்டு எது எது வேணுமோ அதை மட்டும் என்ன பண்ணிக்கலாம்,
இப்போ எக்ஸாம்பிளுக்கு எனக்கு வந்து ஃபர்ஸ்ட் இது ஆட், ஓகேவா. அடுத்தது ஸ்லைட் 3 வந்து எனக்கு என்ன பண்ணணும், அது ஆட் ஆகணும். அடுத்தது அபர்ணா அப்படின்ற இந்த ஸ்லைடு அப்படின்னு சொல்லிட்டு நம்ம என்ன பண்ணலாம் அப்படின்னா, ஒவ்வொரு ஸ்லைடா நம்ம இங்க மூவ் பண்ண என்ன ஆகும் அப்படின்னா அந்த ஆர்டர்ல இது வந்து நமக்கு சேஞ்ச் ஆயிடும். ஓகேவா. சேஞ்ச் ஆயிட்டு அதை நம்ம யூஸ் பண்ணிக்கிற மாதிரி இருக்கும். அதை நம்ம அந்த ஆர்டர்ல நம்ம வந்து வியூ பண்ணி பார்த்துக்கலாம். இது ரெக்கார்ட் பண்றது, அது நமக்கு வேண்டாம். ஆட்டோமேட்டிக்கலி ஓகே. ஓகே, அடுத்து ரிவ்யூ. இது நம்ம ஆல்ரெடி பார்த்தது, ஸ்பெல்லிங்கு, சர்ச், இது எல்லாமே நம்ம ஆல்ரெடி பார்த்துருக்கோம் இல்லையா. இது எல்லாமே டிரான்ஸ்லேட். நம்ம இதுல வந்து தமிழ் ஃபாண்ட் வந்து இன்ஸ்டால் பண்ணியிருந்தோம் அப்படின்னா நமக்கு அது வந்து இதுல வந்து டிரான்ஸ்லேட் ஆகி காட்டும். நான் இதுல வந்து இன்ஸ்டால் பண்ணல அப்படின்றதுனால எனக்கு வந்து வியூ ஆகல. இங்க கீழே இஎன்ஜின்னு இருக்கு இல்லையா, இதுல நம்ம வந்து தமிழ் வந்து இன்ஸ்டால் பண்ணிருந்தோம் அப்படின்னா இந்த இடத்துல அந்த லாங்குவேஜ் வந்து நமக்கு காட்டும். ஓகேவா. இதுல தமிழ் இருக்கான்னு ட்ரை பண்ணுமா. இந்தியா தமிழ். ஆக்சுவலா அந்த பிசில இல்ல அப்படின்னு சொல்லி நமக்கு டிஸ்பிளே ஆகுது. இது லோட் ஆயிட்டு நமக்கு இங்க இன்ஸ்டால்னு வரும். அதை கொடுத்து நம்ம என்ன பண்ணிக்கலாம், இன்ஸ்டால் பண்ணிட்டோம் அப்படின்னா அதுக்கப்புறம் நமக்கு வந்து நம்ம ஏதோ டைப் பண்ணோம் அப்படின்னா அதை வந்து தமிழ்ல டிரான்ஸ்லேட் பண்ணிக்கலாம். ஓகேவா. ஸோ இது இன்ஸ்டால் ஆயிட்டு இருக்கு. ஓகே, அது லோட் ஆயிட்டு இருக்கட்டும். அதுக்கப்புறம் நம்ம இங்க ஓபன் பண்ணி பார்த்துக்கலாம். ஓகே, இது எல்லாமே அங்க பார்த்தா நார்மல் ஸ்லைடு தான். ஓகேவா. கிரிட், ரூல் இதெல்லாமே நம்ம அந்த பேஜ் வந்து எப்படி வியூ ஆகணும் அப்படின்னு சொல்லிட்டு நம்மளே கஸ்டமைஸ் பண்ணிக்கிறது. ஓகேமா. இதுல மேஜரா நம்ம யூஸ் பண்றது எல்லாமே பார்த்தாச்சுடா. இதை சேவ் பண்ணிக்கலாம். இப்ப இதை வந்து நான் சேவ் பண்ணிட்டேன். ஓகேவா. இதுல வேற எதுவும் டவுட் இருக்காமா. இப்ப இந்த ஸ்லைட் ஷோ பார்த்தோம் இல்லையா, இதுல வேற எதுவும் டவுட் இருக்கா உங்களுக்கு. ஓகேமா. ஒரு 10 மினிட்ஸ் மட்டும் பிரேக் எடுத்துட்டு அதுக்கப்புறம் வந்து கிளாஸ் வந்து கண்டினியூ பண்ணலாம். அதுல வந்து காமனா வேற என்னென்ன இருக்கு அப்படின்றத பாத்துடலாம். சரியா. ஓகேமா. கிளாஸ் விட்டு ரிமூவ் ஆக வேண்டாம், கிளாஸ்க்குள்ளே இருங்க. பட் ஆனா ஒரு 10 மினிட்ஸ் மட்டும் பிரேக் எடுத்து